லிவிங் ஃபர்ஸ்ட் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ட்டு கார்த்திக் பாண்டியன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஹாப்பி. இது கோவில் ரிலேட்டடாக எங்கேயோ சந்திச்சிருக்காங்க. எனிவேஸ், இந்த இடத்துல இந்த ஒரு அப்டேட்க்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நேற்று கலாட்டாவோட அவார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து டான்ஸு அது மாதிரி சம்திங் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நான் பேசுகிறேன் அதை பற்றி. அதுக்கு முன்னாடி அதில் எமோஷ்னலான ஒரு விஷயம் என்னென்னா, லக்ஷ்மி பிரியா வந்து ஹாப்பியான விஷயம்னு சொல்லணும். எஸ், இந்த இடத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. மகாநதி அவங்களும் பார்க்குறாங்க, காவேரி அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல இந்த 3 விருதுகள் கிடைச்சிது இல்லையா லக்ஷ்மி பிரியாவுக்கு. அதை விட பெரிய விருதாக நான் அதை தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கெரியரில், ஒரு பேஷனில், ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம். ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு அந்த ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க, சம்திங் அவங்க பர்த்டே அப்போ கூட நான் இதெல்லாம் பேசியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது லக்ஷ்மி பிரியாவே, ஏன்னா எங்கேயாச்சும் ஆர்டிக்கலில் அது மாதிரி கூட படிக்கல, லக்ஷ்மி பிரியாவே வந்து அந்த இன்டர்வியூவில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுடைய அந்த பூரிப்பான சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப எமோஷ்னலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம். பட் இது பர்டிகுலராக இருக்குது. இந்த பிக்சரில் இருக்கவங்க எல்பியோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்ல வரல. இந்த பிக் பார்த்தோன்னே எனக்கு அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் அவங்க கார்த்திக் பாண்டியன் அவர் கிரிக்கெட்டர். ஸோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறதுல ஒரு ஹாப்பி அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு சூப்பராக பாண்டிங் ஏற்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கங்கா கேரக்டர் புதுசாக வந்தாங்களா, அவங்க கூட சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வருஷம் நான் யாரு கூடயுமே அவ்வளோ க்ளோஸ் ஆகலை. லக்ஷ்மி பிரியா கூட கொஞ்ச நாள் தான் இல்லையா, அவங்க பர்த்டே அப்போ ஒரு சாரீ எடுத்து கொடுத்து அவ்வளோ க்ளோஸ் ஆனேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. குட்டி பாப்பா நர்மதா கூட அவ்வளோ க்ளோஸுங்க. அந்த சின்ன நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத அந்த வார்த்தையிலே தெரியுது அவங்க எவ்வளோ பாசமான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது. எல்லாருமே பாசமான பொண்ணு தான், ஆனால் பாசத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்கன்னு ஒரு சிலர் பிரிஞ்சு வருவாங்க அந்த பாசத்துலேயே. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் எல்பி மேலே வைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ ஹாப்பி, அவங்க பேரண்ட்ஸ் வந்து மகாநதி மூலமாக அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரேயர்ஸ், எல்லாருமே ப்ரே பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பர்த்டே அப்போ நான் போஸ்ட் பண்ணப்போ. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரேயர்ஸும் இருக்குது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது இல்லையா. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.